வேட்டையனுடைய இந்த காஸ்டிங் வரிசையில் நடிகர் கிஷோர் அவர்கள் அவருடைய கேரக்டருக்கான ப்ரோமோ வெளியிட்டிருக்காங்க. ஹரிஷ் அப்படிங்கிற ஒரு கதாபாத்திரத்தை ஏற்று வேட்டையனில் கிஷோர் அவர்கள் நடிக்கிறாரு. இவருக்கும் சூப்பர் ஸ்டாருக்குமே காம்பினேஷன் சீன்ஸ் வந்து இந்த படத்தில் வந்து இருக்குது. அதுவுமே இந்த ப்ரோமோவில் ஒரு 1 to 2 செகண்ட்ஸ் வந்து காமிச்சிருக்காங்க. இவர் வந்து பார்த்திங்கன்னா சமீபத்தில் சூப்பர் ஸ்டாருடைய படத்தில் அடிக்கடி அவர் வந்து நம்ம பார்க்க முடியுது. உதாரணத்துக்கு சொல்லணும்னா கபாலி படத்தில் நடிச்சிருந்தார், ஜெயிலரில் அவரை நம்ம வந்து பார்த்தோம், இப்போது வேட்டையன்லேயும் நம்ம வந்து பார்க்க போகிறோம். அப்படிங்கிறப்ப உண்மையாகவே அவர் வந்து ரொம்ப ஒரு புண்ணியம் செஞ்ச ஒருத்தர் அப்படின்னு சொல்கிறதா இல்லை ஒரு லக்கியஸ்ட் மேன் அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன்னா அடுத்தடுத்து இந்த காம்பினேஷனில் சூப்பர் ஸ்டாருடைய படத்தில் வாய்ப்பு அமைகிறது அப்படிங்கிறது பெரிய விஷயம் ஒரு நடிகருக்கு இப்போ இருக்கிறவங்களில். அதில் கிஷோர் அவர்கள் உண்மையாகவே ரொம்ப ரொம்ப லக்கியஸ்ட் பர்சன் தான் சொல்லணும். அதுபோக இவர் ரொம்ப ஒரு திறமையான ஒரு நடிகருங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். பல படங்களில் இவருடைய நடிப்பு திறனை நம்ம வந்து பார்த்துருப்போம். அதில் நிச்சயமாக வேட்டையனில் இவருடைய கேரக்டருக்கான ஸ்கோப் அப்படிங்கிறது நல்லாவே இருக்கும் அப்படிங்கிறது ப்ரோமோ பார்க்கும்போது தெரியுது. ஏன்னா டிஜே ஞானவேல் அவர்கள் இப்போ ஆனந்த விகடனுக்கு ஒரு பேட்டி கொடுத்துருக்காரு. அதை தெளிவாக சொல்லியிருக்காரு. இந்த படத்தில் வந்து அமிதாப் பச்சன் சார் இருக்கார், ஃபகத் சார் இருக்கார், ராணா இருக்கார், ரஜினி சார் இருக்கார், இவ்வளோ பேர் இருக்காங்க ஒவ்வொரு லாங்குவேஜ்லிங்கிறதுனால நீங்கள் பேன் இண்டியன் ஃபில்மாக இது வரணுங்கிறதுனால நாங்கள் இந்த மாதிரி காஸ்டிங் பண்ணியிருக்கோம்னு நீங்கள் நினைக்கலாம். அப்படி கிடையாது. ஒவ்வொரு கேரக்டருக்கும் இவங்க இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நாங்கள் முடிவு பண்ணதுனால தான் அவங்கள வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். நீங்கள் அதை வந்து படத்தில் பார்க்கலாம். ஒவ்வொரு கேரக்டருக்குமான இம்பார்ட்டன்ஸ் வந்து இந்த படத்தில் வந்து இருக்கும் 100% அப்படின்னு டிஜி ஞானவேல் அவர்கள் வந்து சொல்லியிருக்காரு ஆனந்த விகடன் பேட்டியில். அந்த பேட்டியில் அவர் பல சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் பேசியிருக்காரு. அது எல்லாத்தையும் நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலில் வீடியோ பண்ணியிருக்கோம். டிஜி ஞானவேல் அவர்கள் இந்த பேட்டியில் சொல்லியிருக்கிற விஷயங்கள் எல்லாம் அதை போய் பாருங்கள், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். இன்னொரு பக்கம் மனசிலாயோ பாட்டு ஒரு சார்ட் பஸ்டர் ஹிட் ஆகிருக்குன்னு தான் சொல்லணும். கிட்டத்தட்ட இன்ஸ்டாகிராமில் 500K ரீல்ஸ், 5 லட்சத்திற்கும் மேற்பட்ட ரீல்ஸ் இந்த மனசிலாயோ பாட்டுக்கு இது வரைக்கும் போடப்பட்டிருக்கு இன்ஸ்டாகிராமில். இது வந்து ஒரு அல்டிமேட்டான ஒரு ரெக்கார்டு. அதேமாதிரி யூடியூப்பில் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 36 மில்லியன் வியூஸ் போயிருக்கு. 9,40,000க்கும் மேற்பட்ட லைக்ஸை பெற்றிருக்கு இந்த மனசிலாயோ லிரிக்கல் வீடியோ. அதனால் இது எல்லாமே ஒரு தரமான சம்பவம். வேட்டையன் படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு இந்த மனசிலாயோ பண்ணியிருக்கக்கூடிய அந்த ஹைப் அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு ஹைப் கொடுத்துருக்கு. அதுமாதிரி அதுக்கடுத்து வந்திருக்கக்கூடிய ஹண்டர் வண்டார் சாங் அதுவுமே மிகப்பெரிய அளவில் வைரல் ஆகிருக்கு சோஷியல் மீடியாவில். அடுத்தடுத்து இப்போது யுகபாரதி அனிருத் காம்போ ஒன்று இருக்குது அப்படிங்கிற மாதிரி டிஜே ஞானவேல் அவர்களே வந்து சொல்லியிருக்காரு இந்த பேட்டியில். அந்த பாட்டு எப்போ வரும்னு தான் நம்ம ரொம்ப எதிர்பார்க்குறோம். ஒருவேளை படத்துலேயே டைரெக்டாக அதை நம்ம பார்க்கலாமா, இல்லை படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு ஒரு 1 or 2 days பிஃபோர் அதை வந்து ரிலீஸ் பண்ணுவாங்கிறது தெரியல, பார்ப்போம். அடுத்தடுத்து வேட்டையன் அப்டேட்ஸ்லாம் நம்ம சேனலில் வந்துகிட்டே இருக்க போது. இப்போ ரெட் ஜெயன்ட் மூவிஸ் வந்து வேட்டையனுடைய தமிழ்நாடு டிஸ்ட்ரிபியூஷன் வந்து வாங்கியிருக்காங்க. தமிழ்நாடு ஃபுல்லாக ரெட் ஜெயன்ட் மூவிஸ் தான் ரிலீஸ் பண்ணுறாங்க. அதனால் பிரம்மாண்டமாக இருக்கும் வேட்டையனுடைய ஓப்பனிங் ரிலீஸு, தியேட்டர்ஸ் கவுண்ட்லாம் வேறு லெவலில் இருக்க போது. அடித்து தூக்க போகிறோம் அந்த வாட்டி அக்டோபர் 10 அதனால் நீங்கள் எவ்வளோ வெயிட் பண்ணுறீங்க படத்துக்காகங்கிறத மட்டும் கீழே கமெண்ட்ஸில் சொல்லிடுங்க. மேலே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தொடர்ந்து அடுத்தடுத்து பல்வேறு வீடியோக்களில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.